அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜ்முதீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஜேவிபியோட பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்களோட கருத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். அதில் முதலாவது அவர் சொல்கிறார், நாங்கள் மக்களிடம் 3/2 பெரும்பான்மையை கேட்கவில்லை. பொதுமக்கள் எங்களை நம்பி இருக்கின்றார்கள், அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது எமது பொறுப்பு இந்த அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்தி அவர்களது நம்பிக்கையை பாதுகாப்பது ஆகும் என்றது அவருடைய கருத்து. நிச்சயமா இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் பல சாதனைகளை தனதாக்கி கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது என்னன்னு பார்த்தா, வன்முறைகள் இல்லாத நீதியான நியாயமான ஒரு தேர்தல் நடைபெற்றது என்று சர்வதேச பிரிஃபரல் அமைப்புகளிலிருந்தும் கருத்துக்கள் வந்திருக்கின்றது. ஆகவே பாரிய அளவுலையோ சிறிய அளவுலையோ வன்முறைகள் பதியப்பட்டதா பெருசாக நியூஸ் ஒன்றும் இல்லை. ஆகவே அது முதலாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு சாதனை. இல்லாட்டி எலெக்ஷன் என்று சொன்னாலே அடிப்புடி, கத்தி குத்து, வெட்டு, பற்ற வைக்கிறது, உடைக்கிறது, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதுவெல்லாம் இல்லாத ஒரு தேர்தலாக இது நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 1977 ஆண்டுக்கு பிறகு அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற கட்சியாக என்பிபி சாதனை படைச்சிருக்குது. இதில் சொல்ல போனேன்னு சொன்னால் 22 மாவட்டங்களில் 21 மாவட்டத்தில் வெற்றியை தனதாக்கி கொண்டிருக்கின்றாங்க இந்த என்பிபி கட்சி. அதே போல் கம்பஹா மாவட்டத்தில் இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று விஜித ஹேரத் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவருக்கு கிடைக்கப்பட்ட அதிகூடிய வாக்கா 7,16,715 என்றதை சொல்லலாம். இவருக்கு அடுத்தபடியாக பிரதமர் ஹரணி அமரசூரிய 6,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கின்றாங்க. அப்போ இதுவும் ஒரு சாதனை தான். அதே போல் 159 ஆசனங்களை கைப்பற்றி சாதனை படைச்சிருக்கிறதும் இன்னொரு பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், 21 பெண் பிரதிநிதித்துவம் இந்த பாராளுமன்றத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. நேரத்தோடு எல்லாம் 10, 12 அப்படி தான் பெண் பிரதிநிதித்துவம் இருந்தது. இந்த தேர்தலில் 21 பெண் பிரதிநிதித்துவம், அதாவது என்பிபி கட்சியிலேயே அதிகூடிய 18க்கு மேற்பட்ட பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 21 பெண்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருப்பதும் ஒரு சாதனைக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி முதன்முறையாக ஒரு தமிழ் கட்சி இல்லாத பெரும்பான்மை கட்சி ஒன்று ஜெஃப்னால ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது என்றதும் ஒரு முதல்ல நடைபெற்ற ஒரு விஷயம். அதுவும் ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுகின்றது. அதே போல் இதுக்கு அதாவது இதில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இறுதி வரைக்கும் தலைமைத்துவத்திற கட்டுப்பாடு, அடுத்தது ஒற்றுமை, அடுத்தது பிரதேசவாதம் இன்மை, இன ரீதியான பாகுபாடு இன்மை, சீரான திட்டமிடல் என்பவற்றின் மூலம்தான் இந்த வெற்றியை தனதாக்கி கொண்டிருக்கிறாங்க என்றும் பரவலாக கருத்துக்கள் பேசப்படுது. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் முற்றாக துடை தெரியப்பட்டிருக்கின்றாங்க. 150க்கு மேற்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முற்றாக துடை தெரியப்பட்டிருக்கின்றாங்க. மக்களோட நம்பிக்கையை வெல்லல, மக்கள் திருப்தி அடையல, திரும்ப அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகணும் என்று நினைக்கல. ஆகவே 150க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முற்றாக துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு சாதனை தான். புதுமுகங்கள் 139ற்கு மேற்பட்ட புதுமுகங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு சாதனை தான். இலங்கை வரலாற்றில் இதுவெல்லாம் நிகழ்றது இல்லை, ஆனால் இப்போ நிகழ்ந்திருக்குது. இதுவும் ஒரு சாதனை தான். ரைட். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நிச்சயமாக ஆசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கடைசி வரக்காட்டும் போராடி சில அவங்களான ஆசனத்தை பெற்றுக்கொள்ளலாமல், சொற்ப வாக்குகளால் பெற்றுக்கொள்ளலாமல் போச்சு. அதை நாங்கள் பார்த்தோம் நிறைய இடங்களில். கிழக்கில் நாங்கள் அதை நிறைய பார்த்தோம். அதோட பிரச்சனை என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ஒற்றுமை இல்லை.
பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சுயேட்சை என்ற கேட்கறதுல வந்து ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையாக சேர்ந்திருந்தா ஆசனங்களை பெற்றிருக்கேலும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒற்றுமை இல்லை. அடுத்தது வந்து பிரதேசவாதம் வந்து அதிகூடியதால வந்து இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இந்த தனக்குரிய நிச்சயமான ஆசனத்தை இழக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து இந்த பிரதேசவாதம் வந்து இனம் காணப்பட்டிருக்கின்றது. அடுத்தது ஒரு தலைமையே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. தலைமைத்துவம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து அவங்க கட்டளை போட்டு அந்த கட்டளையை வந்து உறுப்பினர்கள் கேட்டால் தான் அது வந்து ஒரு சீரான நிர்வாகமாக இருக்கும். இங்கே தலைமையே கேள்விக்குறி. அடுத்து உறுப்பினர்கள் அந்த வேட்பாளர்கள் இடத்துல ஒற்றுமை இல்லை, பிரதேசவாதம், இது போன்ற பல காரணங்களால் வந்து நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த ஆசனங்கள் கூட கிடைக்காம போன இதை வரலாறை வந்து நாங்கள் இந்த முறை வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து முஸ்லீம்கள் மத்தியில் வந்து பெரிய அதிருப்தி இருந்துச்சு. அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்றதே இல்லாமல் இருந்துச்சு. அதாவது 20க்கு கைது உயர்த்திய ஆட்கள், 20ஆம் திருத்த சட்ட மூலத்திற்கு ஆதரவு அளித்த ஆட்கள், அடுத்தது வந்து ஜனாசா எரிப்புக்கு துணை போன ஆட்கள், இவங்க யாருமே எங்களுக்கு வேணாம் என்று சொல்லி முஸ்லீம்கள் வந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்ததன் பிரதிபலன் தான் வந்து இந்த தேர்தல் முடிவு. ரைட். ஆகவே வந்து இப்போ மக்கள் சிந்திக்கிறாங்க. இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்ன, நான் என் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களுக்கு வாக்கு போடுங்க, இவங்களுக்கு வாக்கு போட வேணாம் என்று நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஆனால் சிந்திச்சு செயல்படுங்க என்றதை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. சிந்திங்க, செயல்படுங்க என்றது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் இருக்கேன். நான் வந்து யாரோட கட்சிக்கும் கடைக்கு போகிறதுக்கோ இல்லாட்டி அவங்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதோ என்ற நோக்கம் இல்லை. ஏண்ட நோக்கம் என்னன்னு கேட்டேன்னு சொன்னால், சட்டம் படிச்சிருக்கிற நாங்கள் வந்து பாராளுமன்றம் என்றா இப்படி இருக்கணும், கட்சி என்றா இப்படி இருக்கணும்னு தெரிகிறதால அந்தந்த கருத்துக்களை அப்பப்போ வந்து நாங்கள் முன்வைக்கிறது. அதே மாதிரி தொடர்ச்சியாக நான் போட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிற ஒரே விஷயம்தான், யாருக்கும் வாக்களிங்க என்று நான் சொல்ல மாட்டேன். சிந்திச்சு செயல்படுங்க என்றது தான் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதே போல் இந்த முஸ்லீம்களோட மத்தியில் இருந்த அதிருப்தி காரணமாக முற்றாக துடை தெரியப்பட்டிருக்கு. இந்த 20க்கு வாக்களிச்சாக்கள் ஜனாசா எரிப்புக்கு துணை போன ஆக்கள் வந்து முற்றாக தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. அது ஓகே, ஆரோக்கியமான ஒரு விஷயம், நடக்கணும். என்கிட்ட இப்போ பாடம் படிப்பிக்கலண்டா எப்போ மறுவ பாடம் படிப்பிக்கிறது? தண்டை தவற வந்து அவங்க உணரலாட்டி மக்கள் வந்து அவங்களுக்கு உணர்த்தணும் என்றது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் அதில் நடந்திருக்குது. அதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு கவலையான ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால், பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் தெரிவு செய்யப்பட்டு இருந்தும் அதில் ஒரு முஸ்லீம் பெண் பார்லிமெண்டேரியன் வந்து இல்லை என்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் வந்து அதையும் நிவர்த்தி செய்கிற மாதிரி, பூர்த்தி செய்கிற மாதிரி ஸ்டெப்ஸுகளை எடுத்தால் எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையும். அடுத்தது வந்து ஆட்சி அதிகாரத்தை வழங்குறதும் அல்லாட ஏற்பாடு, இறைவண்ட நாட்டம். ஆட்சியில் இருக்கிறவனை வந்து ஆட்சியை விட்டு துரத்துறதும் இறைவண்ட, ஆட்சியை விட்டு அகற்றுறதும் இறைவண்ட நாட்டம் தான். ஆகவே இங்கே வந்து எல்லாமே இறைவண்ட நாட்டப்படித்தான் யார் யாருக்கு ஆட்சி கொடுக்கணும், யார் யாரை வந்து ஆட்சியிலேருந்து தூக்கணும் என்றது வந்து, யார் யாருக்கு ஒரு பாடம் புகட்டணும் என்றது வந்து எல்லாமே இறைவண்ட நாட்டப்படி மக்கள் திறமையாக செஞ்சிருக்கிறாங்க என்றது தான் இந்த தேர்தல் வந்து தார படிப்பினையாக இருக்கின்றது. அதே போல் வந்து 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தோட எதிர்கால திட்டங்களை வந்து அரசு முன்வைக்கும் போது எல்லா இன மக்களுக்கும், அதாவது சகல இன மக்களுக்கும் வந்து நன்மை அளிக்கும் விதமாகவும், சகல இன மக்களோட கலாச்சார சமய விழுமியங்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாகவும் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் விருப்பப்படுறேன். அதே போல என்பிபியிட வந்து தேர்தல் கோட்பாடு என்னது? வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பது தான் அவங்களோட தேர்தல் கோட்பாடு. ஆகவே நாங்கள் வந்து நம்பி வாக்கு கொடுத்திருக்கிறோம், நம்பி தெரிவு செஞ்சிருக்கிறோம், நம்பி அதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறோம். ஆகவே வந்து எல்லா இன மக்களுக்கும் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை வந்து தருவாங்க என்று எதிர்பார்த்து மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.